earth element, spleen meridian, you can look at the location of the spleen. Spleen enga irukku paarenga. It is between stomach and left kidney. Between the pancreas irukku. Earth element has yin organ spleen, yang organ stomach. Spleen meridian starts from the great toe la medial side la உள் பக்கமா ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட axilla கிட்ட இருக்கு, நிப்பிள்க்கும் axilla-க்கும் நடுவுல ஒரு இடத்துல முடியுது. கீழே 6th ribல. We have already learned about the characteristics of the earth element. Earth element oda sensory organ, mouth, manifests on the lips. Stomach and spleen are the yang and yin meridian. Emotion agony worry. Season late summer, color yellow. Energy humidity, tissue flush and taste sweet. Fluid saliva. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே பார்த்திருக்கோம், தனியாவும் வீடியோல இருக்கு. Direction center, senses வந்து taste, அது direction center. Order வந்து fragrant, ரொம்ப நறுமணம் வீசக்கூடிய எல்லா பொருளுமே வந்து spleen meridian ஓடது. Season late summer, sounds singing. Other things எல்லாம் we know, fluid saliva, other and everything we know already. So let us learn about the spleen meridian. How many points are there? Nearly 21 points are there in spleen meridian. From toe inga irundhu great toe la irundhu ஆரம்பிச்சு it goes up there, inga போய் இந்த axilla கிட்ட முடியுது 6th rib la. This is spleen meridian. Let us see the spleen meridian detail பார்க்கலாம். Spleen is a large encapsulated complex mass of vascular and lymphoid tissue situated upper left quadrant of the abdominal cavity between the fundus of the stomach and diaphragm. இது வந்து large ஒரு encapsulated அப்படிங்கிறப்ப நல்ல ஒரு திரளான ஒரு vascular lymphoid tissue. அது வந்து நம்ம இடது பக்கத்துல diaphragmத்துக்கும் stomachக்கும் நடுவுல இருக்கிற ஒரு abdominal cavityல இருக்கு. இப்போ about spleen பத்தி பார்க்கும்போது அதோட இது பாத்தீங்கன்னா 9 to 14 cm லாங்கா இருக்கும், 6 to 8 cm wide, 3 to 5 cm thick. அப்புறம் கம்பவுண்ட் ஒரு கையில பிடிச்சு பார்த்தா it fits comfortably in the individual's cupped hand. கையில அப்படி பிடிச்சீங்கன்னா இந்த கப் ஹேண்ட்ல நல்லா ஃபிட் ஆகும். It reaches the largest dimension in puberty. அது வரைக்கும் இருக்கிற டைமென்ஷன் எந்த அளவில் இருக்கும், 150 to 350 கிராம் வரைக்கும் அந்த வெயிட் வந்து பியூபர்ட்டியில் ஒரு ஆணோ பெண்ணோ பருவம் அடைகிற காலத்தில் இது அழகா அவ்வளோ வெயிட் வரும். மற்றபடி ஸ்ப்ளீன் வந்து வெஸ்டர்ன் சைடில் ப்ராப்ளம்னு சொல்லி பார்த்தா spleen is not working properly. If it's not working properly, வந்து என்ன பண்ணும், it may start to remove the healthy blood cells. அது blood cells வந்து remove பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால அனீமியா, அப்புறம் ரொம்ப குறைவான ஆர்பிசி, அப்புறம் அதனால இன்க்ரீஸ் ரிஸ்க் இன்ஃபெக்ஷன். இப்போ ஆர்பிசி குறைஞ்சாலே இன்ஃபெக்ஷன் அதிகமாயிரும். அதே மாதிரி ரெடியூஸ்டு ஒயிட் பிளட் செல்ஸும் இருக்கும். ப்ளீடிங் அண்ட் ப்ரூயிசிங், அதிகமான ப்ளீடிங் ஆகிறது, இது எல்லாமே பிளேட்லெட்டை குறைச்சிரும். எல்லாமே பெயின்ஃபுல் ஸ்ப்ளீன் வந்து அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரிப்புக்கு அடியில், லெஃப்ட் ரிப்புக்கு அடியில் வலி அதிகமாக இருக்கும், அங்கே தொட்டாலே வலிக்கும். இது வந்து டேமேஜ் ரப்சர்டு என்லார்ஜ்டு ஸ்ப்ளீனோட சைனாக இருக்கலாம். ஒரு வந்து ரொம்ப பெருசாக போன ஒரு டேமேஜ் ஆன ஒரு ஏதோ சிதிலமடைஞ்ச ஒரு சின்ன ஒரு மைனர் குறைவுள்ள ஒரு ஸ்ப்ளீனாக கூட இருக்கும். அது காயம் அடைஞ்சேன்னு சொல்லலாம்.
அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்ப்ளீனோட ப்ராப்ளம் எல்லாம் நீங்கள் வந்து அது இந்த மாதிரி தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். சாதாரண ஸ்ப்ளீனோட ஃபங்க்ஷன் வந்து ஜென்ரலாக பார்க்கும்போது ப்ரொடியூசஸ் பிளட், ப்ரிவென்ட்ஸ் ஹெமரேஜ். எந்த இது ரத்தம் எங்கே போய் ரத்தப்போக்குன்னு சொல்லக்கூடிய ப்ளீடிங் எங்கே நடந்தாலும் ஸ்ப்ளீனோட அதுதான் இன்சார்ஜ். ஸ்ப்ளீன் வந்து குறைபாடாக இருக்குந்தா தான் அது வந்து இதை பார்க்காம வந்து நல்லா தடுத்துட்ருக்கும். இந்த எங்கேயுமே ரத்தப்போக்கு பண்ண ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஸ்ப்ளீனோட ஃபங்க்ஷன் ஒன்று. அது இல்லாமல் எடிமான்னு சொல்லக்கூடிய ஒரு நீர் வீக்கம், அது வந்து அதையும் ஸ்ப்ளீன் வந்து நேராமல் நிழல் நீர்லாம் நல்லா, அதாவது லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் ஒழுங்காக சர்க்குலேட் ஆகிறதுக்கு உதவுது. இட் கண்ட்ரோல்ஸ் மசில்ஸ். நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன், சாஃப்ட் டிஷ்யூஸ், மசில்ஸை விட சாஃப்ட் டிஷ்யூஸ் வந்து இது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது. இது மசில்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதும் இதோட வேலை. அப்புறம் இட் ஹவுசஸ் கிளியர் திங்கிங். ஸ்ப்ளீன் கிளியராக இருந்தால் தான் நல்லா, அதாவது பேலன்ஸ்டாக இருந்தால் தான் நமக்கு திங்கிங் வந்து கிளியராக இருக்கும். இல்லாட்டி ஒரு மடில்டு திங்கிங், குழப்பமான கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் இருப்போம். ஸோ நியூட்ரிஷன் பார்க்க போது வாட் எவர் வி ஈட் அதை அப்சார்ப் பண்ணி அசிமுலேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஸ்ப்ளீனில் தான் செயல்படுது. கவர்ன்ஸ் த அப்சார்ப்ஷன் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் இன் த ஃபுட் இன்டு எனர்ஜி. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சலைவா. இட் ஓப்பன்ஸ் இன்டு த மவுத் அண்ட் மேனிஃபெஸ்ட் ஆன் த லிப்ஸ். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். எதுவுமே நமக்கு ஒரு எந்த ஒரு சொல்கிற 6 பேத்தஜன்ஸ் சொல்லக்கூடிய 6 ஈவல்ஸ் வந்து எதுவாக இருந்தாலும் ட்ரைனஸ், ஹீட் அண்ட் கோல்டு, எவ்ரி திங் வில் பி ஷோன் இன் த லிப்ஸ். ரொம்ப ஹீட் இருந்ததுன்னா ரெட்டிஷாக இருக்கும், ஒரு பிளட் ஸ்டாக்னேஷன் இருந்ததுன்னா ஒரு ப்ளூயிஷ் கலராக இருக்கும், அண்ட் ட்ரைனஸ் இருந்ததுன்னா உதடெல்லாம் இதாக இருக்கும், காஞ்சி போயிருக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கலாம். இது அதோட மசில்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதும் இல்லாமல் ப்ரிவென்ட்ஸ் ஆர்கன் ப்ரொலாப்ஸ். எந்த நிலையிலேருந்தும் ஆர்கன் வந்து நழுவி வந்துச்சுன்னா அது ஹெர்னியான்னு சொல்லுவோம். இப்போ எரெக்டர் ப்ரொலாப்ஸு, அது வந்து யூட்ரஸ் ப்ரொலாப்ஸு, யூட்ரைன் ப்ரொலாப்ஸு, அது இல்லாமல் ஹெர்னியா அந்த மாதிரி இல்லாமல் நடக்கிறதுக்கு இது வந்து இதோட ஃபங்க்ஷன் வந்து முக்கியமான வேலையே அதுதான். ஜென்ரலாக ஓவரெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷனை பார்ப்போம். ப்ரொடியூசஸ் பிளட், ப்ரிவென்ட்ஸ் ஹெமரேஜ், opens into mouth, manifests on the lips, governs the digestion and nutrients, and controls saliva, helps in clear thinking, prevents retention of water, அதே மாதிரி obesity, prolapse of the organ from any organ. எல்லாமே பார்த்துருப்பீங்க. prenatal ward and postnatal ward எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரீநேட்டல்ங்கிறது இன்பார்ன் சி. இந்த ப்ரீநேட்டல் சிங்கிறது இன்பார்ன் சி, இன்னேட் சி, யுவான் சின்னு சொல்ல ஒரிஜினல் சி நம்ம ஆன்செஸ்டர்கிட்ட இருந்து நமக்கு பிறப்பிலே வந்து இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் ஜீன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அது சி. போஸ்ட்நேட்டல் சி வந்து இஸ் கம்மிங் ஃப்ரம் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் த ஃபுட். அப்போ வந்து ஸ்ப்ளீன் இஸ் த ஹோல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த போஸ்ட்நேட்டல் சி. சீன்னு சொன்னாலே ஸ்ப்ளீன் தான் சொல்லுவாங்க. கம்பைன் வித் நமக்கு ஸ்டொமக்கோட சேர்ந்து டைஜஷன் ஆகிற ஃபுட்டை அப்சர்வ் பண்ணி கொடுக்குது. ஸோ இட் டேக்ஸ் ஆல் த திங்ஸ் கன்சியூம்ட் அண்ட் கன்வெர்ட்ஸ் இதம் டு எனர்ஜி. இது நம்ம ஸ்டொமக் மெரிடியன்லேயே பார்த்தோம். இப்போ வந்து இது ஸ்ப்ளீன் வந்து ரூட் ஆஃப் ஆல் போஸ்ட்நேட்டல்னா பிறந்த பிறகு அப்படின்னு வரக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி. இது அசிமுலேட் பண்ணுறதும் அப்சர்வ் பண்ணுறதும் நம்ம ஃபுட்டை ஸ்ப்ளீன் தான். இஃப் லேக் ஆஃப் chi is found in the body, the spleen is the first place to look for an imbalance. chi இல்லை உடம்புல வந்து chi இல்லை, எனர்ஜி இல்லைன்னு சொன்னாலே எங்கே பார்க்கணும்னா நமக்கு ஸ்ப்ளீனை தான் பார்க்கணும். It is internally, externally related to the stomach. That is I know, we know. The spleen meridian for self-esteem and open-mindedness. நம்ம சுயமரியாதையாகவும் இருக்கிறது, நம்ம ஓப்பன் மைண்டாக இருக்கிறது, நல்ல திறந்த மனசோட இருக்கிறதுக்கும் ஸ்ப்ளீன் தான். ஆல்ரெடி சொன்னேன், தாட்ஸ் எல்லாம் அது தான் ரெஸ்பான்சிபிள் இந்த எர்த் எலிமெண்ட். ஸோ இமோஷனல் இம்பேலன்ஸ்னால் எப்படி இருக்கும்னா வரி, புவர் கான்சன்ட்ரேஷன். சப்போஸ் வந்து நமக்கு வந்து ஸ்ப்ளீன் இம்பேலன்ஸாக எனர்ஜி இருந்ததுன்னா ரொம்ப வரீடாக இருப்பாங்க, புவர் கான்சன்ட்ரேஷன், அவங்களால மனசை ஒருநிலைப்படுத்த முடியாது, ஃபர்கெட்ஃபுல்னஸ், க்ளவுடி தாட் அண்ட் ப்ராசஸ், அடிக்ஷன், அட்டாச்மெண்ட், இந்த மாதிரி எந்த இதுவுமே வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்ப்ளீன்கிறப்பவே வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தே வில் பி
வெரி எர்த் எலிமெண்ட்டே வெரி அஃபெக்ஷனேட்டாக எர்த் எலிமெண்ட், கம்பேஷனோட இருப்பாங்க. அதுலேயும் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க என்னென்னா தே வில் பி வெரி மச் அட்டாச் டு எனிபடி. ஈவன் இப்போ நம்ம தலைவர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தொண்டர்கள்லாம் வந்து உயிரை கூட கொடுக்குற மாதிரி அப்படி மாதிரி தே வில் பி வெரி மச் அட்டாச் டு சம் லவ் ஒன். ஏதாவது யாருனாலும் சரி, அது தலைவராக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஈஸியாக வந்து அடிக்ட் ஆயிடுவாங்க எல்லாத்துக்குமே. ஸோ அப்சஷன், கிளட்டனி, ரொம்ப எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு இருக்கிறது, எதையுமே ஒரு பிடிவாதமாக ஒரு எடுத்துக்கிறது, ஜெலசி, செல்ஃப் பிட்டி, தண்ணி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸ்ட்ராங் கன்சர்ன் அபவுட் த ஒப்பீனியன் ஆஃப் அதர்ஸ், அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பயம் இருக்கும். இதெல்லாம் இமோஷனல் இம்பேலன்ஸ். இப்போ லெட்டஸ் சி த ஸ்ப்ளீன் மெரிடியனோட பார்த்து அதோடைய பாயிண்ட்ஸ் அண்ட் இண்டிகேஷன்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். ஸ்ப்ளீன் மெரிடியன் 21 பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே நம்ம சொன்னது தான். அதில் வந்து ஒரு ஆக்சுவலாக டோலேருந்து கிரேட் டோலேருந்து 2 பக்கமும் இருக்குது. இன்சைடாக, அதாவது உள் பக்கமாக மீடியல் சைடாக போய் முடியுது அப்படின்ட்டு இப்போ பார்ப்போம். இந்த ரூட்டை பார்ப்போம். கிரேட் டோலேருந்து ஆரம்பிக்குது, உள் பக்கமாக. ஜாயின் வழியாக போய் முன்பக்க ஸ்டமக் ஏரியா எல்லாமே போய் செஸ்ட் ரீஜனில் 6th இன்டர்காஸ்டல் ஸ்பேஸில் அது கரெக்டாக அங்கே அது வந்து ஆக்சில்லாக்கும் நிப்பிளுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டோம்னா, இந்த மாதிரி ஒரு கோடு போட்டோம்னா அந்த இடத்துல வந்து நிற்கும். திஸ் இஸ் த ரூட் ஆஃப் த ஸ்ப்ளீன் மெரிடியன். So this is the medial aspect. It is greater enough. The spleen 21 points. The spleen of the foot thigh starts from the medial aspect of the tip of the big toe. It travels along the medial aspect of the foot at the junction between the red and white skin. Ascends anteriorly to the medial malleolus up to the medial aspect of the leg. Passing through the anterior medial aspect of the thigh, it enters the inguinal region, traveling along the anterior of the abdomen. They then curves and lateral into the midline of the intercostal space up to the second intercostal space, then turns to inferior in the midway between the axilla and the free end of the 11th. So இந்த இடத்துல நடுவில் இங்கே நிற்கிது, அது நம்ம இது பார்ப்போம். So first point, what is the spleen 1? Spleen 1 வந்து medial side of the big toe ல 1.1 cm posterior to the corner of the nail. Nailக்கு கீழே இருக்குது jingle point, wood point also. This actually in meridian இல்லையா, அந்த in orderல வருது, wood point வருது. Any bleeding issue, especially spleen deficiency, reckless bleeding, hemorrhage, blood in the urine stool, emotional issues, especially aspects of worry and worried dreams, depression, diabetes. Possibly useful for eating disorders originating from stress. அதாவது ப்ளூமியாங் வந்து நிறைய ஒரு depression இருக்கும்போது நிறைய சாப்பிடுவாங்க. பொதுவாக வந்து ஸ்ப்ளீன் 1னாலே ப்ளீடிங் பாயிண்ட் தான். எந்த இடத்துல உடம்புல எந்த இடத்துல ப்ளீட் ஆச்சுன்னு ரத்தம் கொட்டினாலும் அந்த பாயிண்ட் தான். எஸ்பெஷலி வந்து இது யூரின்ல இருக்கிறது, யூட்ரைன் ப்ளீடிங்காக இருக்கட்டும், மென்சஸ் ப்ளீடிங்காக இருந்ததுனாலும் அதுக்கு ரொம்ப முக்கியமான புள்ளி. உடம்புல எங்கே இருந்தாலும் அது இந்த பாயிண்ட் தான். அது இல்லாமல் ஸ்ப்ளீன் 1 லிவர் 1 வந்து டயபெட்டிஸுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. We can prevent further இதெல்லாம் aggravation. So this is the main point for இது. only jingle pointங்கிறது உங்களுக்கு தெரியும், ரெசன்சேஷன் பாயிண்ட். எந்த இதாக தொந்தரவு இருந்தாலும் அது உயிர் காக்கிற புள்ளி மாதிரி அதுவும். அது இல்லாமல் இது வந்து உட் பாயிண்ட்டு. ப்ளீடிங் இஷ்யூஸ்க்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டு. டயபெட்டிக்கு லிவர் 1 சேர்த்து போடலாம், அது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அது இல்லாமல் ஈட்டிங் டிசார்டர்ஸ்க்கு நல்ல ஸ்ப்ளீன் 2. ஸ்ப்ளீன் 2 வந்து அதே இதுதான். ஏற்கனவே வந்து இந்த ஒரு நக்கல் இருக்கும், அந்த மெட்டாடார்சல் ஜாயிண்ட்டுன்னு இந்த புள்ளியிலேருந்து அந்த நகை கண்ணிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் வந்து இதுக்கு அடுத்து அந்த போன் வரும். போனுக்கு அந்த பக்கம் வந்து ஸ்ப்ளீன் 3 வரும். ஸோ இந்த பாயிண்டில் வந்து ஜென்ரலி யூஸ் டு கிளியர் டேம்ப் ஹீட். பொதுவாக செகண்ட் பாயிண்ட் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், வாட் ஆல் த திங்ஸ். இது வந்து ஃபயர் பாயிண்ட்டாக வேறு போயிருக்கு. ரெட் அண்ட் ஒயிட் ஸ்கின் மீட் பண்ணுறேன்னா அதில் வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து ஃபயர் பாயிண்ட்டுங்கிற இல்லாமல் இருந்தாலும் மற்ற அதாவது
மெட்டல் ஆர்டரில் வரக்கூடிய வாட்டர் பாயிண்டாக இருந்தாலும் சரி, செகண்ட் பாயிண்ட் ஆஃப் எனி மெரிடியன் வந்து இட் வில் டிஸ்பெல் த ஹீட்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இது இந்த ஃபயர் பாயிண்டாக இருக்கிறதுனால திஸ் வில் எக்ஸ்பெல் த ஹீட். இதுவும் டயபெட்டிக் சம்மந்தமான உஷ்ண சம்மந்த நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட். யூஸ்வலி கிளியர் த டேம்ப் ஹீட். சாதாரணமாக டேம்ப்னாலே உங்களுக்கு ஸ்ப்ளீன் சம்மந்தப்பட்டது தெரியும். கவுட்னால பெயின்ஃபுல் அப்ஸ்ட்ரக்ஷன், கவுட்னால வரக்கூடிய வீக்கத்து, அந்த வீக்கம் அதுக்கெல்லாம். பட் ஆக்சுவலாக இந்த ஒரு டிசீஸ் இருந்துச்சு, இந்த கவுட்டுங்கிறது டோவில் தான் வரும். மற்ற விரலையும் வந்தாலும் கூட இந்த பாயிண்ட்டை போடும்போது அந்த எந்த இடத்துல அஃபெக்ட் ஆயிருக்கோ அங்கே போடாமல் ஆப்போசிட் சைடில் போடலாம். லோக்கல் பாயிண்ட் ஃபார் இஷ்யூஸ் வித் த பிக் டோ, அது எங்கெங்கே இந்த டோக்கு என்னென்ன இருக்கோ பிரச்சனை இருக்கோ அதுக்கெல்லாம் பண்ணலாம். இது கூட வந்து ஸ்ப்ளீன் த்ரீ சேர்த்து நம்ம இந்த போனுக்கு இந்த பக்கம் வந்து நம்ம ஏற்கனவே LI2 LI3 பார்த்த மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்குது. அந்த போனுக்கு இந்த பக்கம் அந்த பக்கமும் அதில் ஸ்ப்ளீன் 3 வந்து கூட போட்டோம்னா அப்டாமினல் டிஸ்டென்ஷன், ஹார்ட் பெயின், டயரியா அதுக்கெல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் நினைவு வச்சுக்க வேண்டியது டயபெட்டிக்கான சம்மந்தப்பட்டது கவுட், இது ரெண்டையும் வந்து நினைவு வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி ஹீட் சம்மந்தம், இட் வில் எக்ஸ்பெல் த ஹீட். ஸ்ப்ளீன் 3 அது லொக்கேஷன் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. இந்த பெரிய போன் இருக்கு இல்லையா, அந்த மெட்டாடார்சல் போன், அதுக்கு முன்னால் வந்து ஸ்ப்ளீன் 2 இருக்குது. இந்த ஸ்ப்ளீன் 2 அது அந்த டெப்ரெஷன்லேயே வந்துடுது. இந்த போனை விட்டு அப்படி வச்சிருந்தீங்கன்னா அந்த குழி இருக்கும், அதில் இருக்கும். அது வந்து யுவான் சோர்ஸ் பாயிண்ட். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம், இது வந்து ஸ்ப்ளீன் 1 வந்து ஜிங்வெல் பாயிண்ட் அண்ட் உட் பாயிண்ட்டு. செகண்ட் வந்து ஃபயர் பாயிண்ட் பார்த்தோம், உட் ஆர்டரில் வர்றோம் இன்னில். ஸ்ப்ளீன் 3 வந்து யுவான் சோர்ஸ் ஆன எர்த் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன் ஆர்டரில் வர்றது எல்லாமே எர்த் பாயிண்ட் எல்லாம் யுவான் சோர்ஸுங்கிறது ஒரிஜினல் இப்போ படித்தோம் இல்லையா, அது வந்து இட் இஸ் அந்த மாதிரி பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம வரக்கூடிய அந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் எனர்ஜி மாதிரி இந்த எனர்ஜி வந்து சாப்பாட்டுக்கு பின்னால் வருது. அந்த எனர்ஜி வந்து தான் நம்ம போஸ்ட்நேட்டல் சீங்கிறது ஸ்ப்ளீனை பற்றி படித்தோம். அந்த ஒரிஜினல் சீ தான் வந்து ஸ்ப்ளீன் 3ல வந்து நமக்கு அக்யூமுலேட் ஆகிருக்கும். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் எனி எக்ஸஸ் பேத்தாலஜி இருக்கும்போது நிச்சயமாக டெஃபிஷியன்சியாக இருந்தாலும் இது சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. இப்போ இது வந்து வயிறுங்கிறப்ப எபிகாஸ்ட்ரிக் பெயின், டைஜஸ்டிவ் இஷ்யூ இதெல்லாம் வரும். அது இல்லாமல் டு பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டேன் ஒரே வீடியோ. ஸ்ப்ளீன் சீயை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. மசில் அட்ராஃபி இந்த லோவர் லெக்ஸ், ஹெவினஸ் இந்த பாடி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். பொதுவாகவே இந்த அக்யூமுலேஷன் இஸ் த ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த எர்த். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தண்ணி வந்து எப்படி மண்ணில் இருந்ததுன்னா அது எப்படி மண் வந்து கனமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த எர்த்தில் வந்து நமக்கு வந்து அது பாஸ் பண்ணாமல் விட்டுடுச்சுன்னா அந்த எர்த் எனர்ஜி, அந்த வாட்டர் எனர்ஜியை நமக்கு உடம்புல நிறைய தண்ணி நிற்க மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம வந்து வெளியில் எடுக்கணும், இதை பேலன்ஸ் பண்ணணும் இன்னும் ஞாபக சோர்ஸில் அப்படின்னா இந்த யுவான் சோர்ஸ் பாயிண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எர்த் பாயிண்ட் அண்ட் யுவான் சோர்ஸ் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளீன் 1 இஸ் த வுட் பாயிண்ட், ஸ்ப்ளீன் 2 இஸ் த ஃபயர் பாயிண்ட். ஸ்ப்ளீன் 1 வந்து ஸ்பெசிஃபிக் ஃபார் இதுக்கு சொல்லியிருக்கேன் ப்ளீடிங்க்குன்னு. அது வந்து லிவர் 1 கூட போட்டோம்னா டயபெட்டிக்கு. அது இல்லாமல் ஜிங்கல் பாயிண்ட், ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட். ஸ்ப்ளீன் 2 இஸ் வில் எக்ஸ்பெல் எனி ஹீட், டயபெட்டிக் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது இல்லாமல் கவுட் அண்ட் டைஜஸ்டிவ் டிஸார்டர். இப்போ ஸ்ப்ளீன் 3 வந்து யுவான் சோர்ஸ்னு சொல்லிட்டு டு பேலன்ஸ் த இன் அண்ட் யாங் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ளீன் சீ. அது இல்லாமல் ஸ்டமக் சம்மந்தப்பட்ட எல்லா தொந்தரவுக்கும், ஹார்ட் சம்மந்தப்பட்டதுக்கும் இது இருக்கும். அது இல்லாமல் உடம்புல எங்கேயும் லோவர் லெக்ஸ்லையும் ஒரு மாதிரி வளர்ச்சி இல்லாமல் சுருங்கி போக ஆரம்பிச்சிருந்தாலும், உடம்புல ஹெவினஸ் இருந்தாலும் அந்த பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட். இது வந்து ஆக்சுவலாக ஹோரரி பாயிண்ட் ஆல்சோ. ஹோரரி பாயிண்ட்டுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து நம்ம அந்த எலிமெண்ட்டோடைய சொந்த பாயிண்ட் தான் ஹோரரி பாயிண்ட். எலிமெண்ட்டோட சொந்த பாயிண்ட் தான் ஹோரரி பாயிண்ட் சொல்லுவோம். அந்த மாதிரி பார்த்தா ஸ்ப்ளீனுடைய எர்த் பாயிண்ட் வந்து தான் ஹோரரி பாயிண்ட். ஸ்ப்ளீன் 4 வந்து லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டா இன் டெப்ரெஷன் த டிஸ்டல் அண்ட் இன்ஃபீரியர் பேஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெட்டாடார்சல். உங்களுக்கு தெரியும், இந்த ஃபர்ஸ்ட் இதுதான் மெட்டாடார்சல். இந்த பாயிண்ட் இந்த டார்சல் போன்ல இருந்து ஜங்ஷன் ஆஃப் த ரெட் அண்ட் ஒயிட் இந்த இடத்துல வந்து இருக்கும். ஆக்சுவலாக இங்கே மாலியஸ் போன் அங்கே இருக்குது, இங்கே கீழே வந்து இந்த 3க்கும் இதுக்கும் நடுவில் இருந்து செலுத்தினா இங்கே அந்த டெப்ரெஷன் இருக்கும். இங்கேருந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே ஒரு டெப்ரெஷன் இருக்கும். அந்த டெப்ரெஷனில் இருக்குது இந்த பாயிண்ட். திஸ் இஸ் அ இல்லியோ கனெக்டிங் பாயிண்ட்.
ஸ்ப்ளீன் 4 இஸ் த, அதாவது ஸ்ப்ளீனுக்கு வந்து 2 லியோ கனெக்டிங் பாயிண்ட் இருக்கு. ஒன்று வந்து 21 ஸ்ப்ளீன் 21, இன்னொன்று வந்து ஸ்ப்ளீன் 4. இது வந்து லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்க்கான, அதாவது கீழ்ப்பகுதிக்கான லியோ கனெக்டிங் பாயிண்ட். இது அதிகமாக எக்ஸஸ் பேத்தாலஜி ஆஃப் ஸ்டொமக் ஆர் இன்டெஸ்டைனாக இருந்தாலும் சரி, சிவியர் அப்டாமினல் எபிகாஸ்ட்ரிக் பெயின், dysentery, food poisoning, gynecological abdominal issues, chronic diarrhea, we can cure, irritable bowel syndrome, இது எல்லாமே இது சரியாகும். irregular menstruation, பொதுவாக வந்து P6 கூட சேர்ந்து எக்ஸ்ட்ராடினரி வெசலில் இது வந்து கம்ப்ளீட்டாக ரென் மெரிடியனுக்கான மாஸ்டர் பாயிண்ட்ஸு. இது ரெண்டையுமே நம்ம ட்ரீட் பண்ணலாம். இது PC6 ஃபார் செஸ்ட் அண்ட் ஹார்ட் பெயின், ஷென் டிசார்டர். ஷென்னுங்கிறது ஸ்பிரிச்சுவல் ஷென்னுனால ஸ்பிரிட் தான். ஸ்பிரிச்சுவல் டிசார்டர்ஸ், அது சையிங், ஆங்ஸைட்டி, இன்சோம்னியா, மனசு நிலையில்லாமல் இருக்கும், அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பாயிண்ட் இது. ஸோ கைனகாலஜிக்கல் அப்டாமினல் இஷ்யூ டியூ டு ஸ்டாக்னேஷன் ஆஃப் சி அண்ட் பிளட்னால வரக்கூடிய கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பாயிண்ட். ஸோ இது வந்து இது என்ன பண்ணுது, அது இல்லாமல் ஸ்ட்ரெங்தன் த ஸ்ப்ளீன், ஹார்மனைஸ் த மிடில் ஜியோ. மிடில் ஜியோங்கிறது நம்ம ட்ரிபிள் வார்மரில் இருக்கிற மிடில் வார்மர் அது. அண்ட் ரிவால்ஸ் டேம்னஸ், என்ன அதிகமான ஈரப்பதம் இருந்துச்சுன்னா உடம்புல தேங்கி இருந்தால் அதை எடுத்துரும். அப்போது இது வந்து ரெகுலேட்ஸ் த மென்ஸ்ட்ரேஷன். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. திஸ் ஸ்ப்ளீன் 4 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எக்ஸ்ட்ராடினரி வெசல்ஸ்க்கு இல்லை மாஸ்டர் பாயிண்ட் கூட வந்து P6 உள்ள இருக்கும். ஸோ இது அடுத்தது நம்ம வந்து ஸ்ப்ளீன் 5ம் ஸ்ப்ளீன் 6ம். ஸ்ப்ளீன் 5 நீங்கள் லொக்கேஷன் பார்த்துக்காங்க, இண்டிகேஷன்ஸை பார்க்கலாம். இந்த மேல்லியஸ் போன்கிறது மீடியல் சைடில் இருக்கிற இந்த முட்டி எலும்பு, கார எலும்பு இருக்கு இல்லையா, நம்ம அந்த இடத்துல ஒரு அந்த இந்த பக்கமும் இருக்கும், அந்த வெளிப்பக்கமும் இருக்கும். அந்த உள் பக்கம் இருக்கிறதுல அந்த டெப்ரெஷனில் ஸ்ப்ளீன் 5 இருக்குது. பொதுவாக கொலுசு போடுற இடங்கள் தான் இதெல்லாம் ஸ்ப்ளீன் 5, ST41, GB40, UB60, இது எல்லாமே ஒரு கொலுசு போய் பட்டுக்கிட்டு இருக்க இடம் தான். இந்த பக்கம் லிவர் வேறு வரும், லிவர் 4 ஆல்சோ வரும். அப்போ ஸ்ப்ளீன் பக்கத்துல லிவர் 4, எல்லாமே டெப்ரெஷன் தான் வரும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வந்து மெட்டல் பாயிண்ட் ஆஃப் எர்த், அதாவது ஸ்ப்ளீன். ஸோ இது வந்து ஒன்று வந்து வுட்டு, இந்த முட்டியில் பின்னால் இருக்கிறது 2, அப்புறம் இதுக்கு பின்னால் இருக்கிறது 3, இது 2 வந்து ஃபயர், 3 வந்து எர்த்து. இங்கே வந்து இந்த டெப்ரெஷனில் இங்கே வந்து 4 இருக்குது, 4 இருக்குது. அது வந்து நம்ம லியோ கனெக்டிங் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஸ்ப்ளீன் 5 வந்து மெட்டல் பாயிண்ட். அடுத்து இது என்னது, அடுத்து இதிலிருந்து கரெக்டாக 3 விரல் வச்சு 2 சின் மேலே இருக்கிறது. இதே இதில் டிபியா போனோட முன்பக்கம் டிபியா போன் இருக்கு, அதோட டெப்ரெஷனில் இருக்கிறது ஸ்ப்ளீன் 6. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லெட் அஸ் see the indications. ஸ்ப்ளீன் 5 இந்த டெப்ரெஷன் நான் சொல்லியிருக்கேன், காமிச்சிருக்கேன், கொலுசு போடுற இடம் அப்படின்றது. இது வந்து மெட்டல் பாயிண்ட். டோனிஃபை த ஸ்ப்ளீன் அண்ட் ரிசால்வ் த டேம்பனஸ். டோனிஃபிகேஷன் இதெல்லாம் நம்ம படிக்கும்போது பார்த்துக்கலாம். ஆனால் மொத்தத்தில் லெத்தார்ஜி, டிசைட் டு லை டவுன், அப்டாமினல் டிஸ்டன்ஷன், அதாவது நம்ம வயிறெல்லாம் ஒரு மாதிரி பொறுமிட்டு இருக்க மாதிரி இருக்கும், டயர்டாக வர்றது, இதெல்லாம் மனசை அமைதிப்படுத்தக்கூடிய புள்ளி. ஸ்பீச் டிசார்டர்ஸ், எக்ஸசிவ் திங்கிங், மேனிக் டெப்ரெஷன், பொதுவாக வந்து அதிகமான ஒரு என்ன சொல்கிறது, மேனியாங்கிறதே உங்களுக்கு மனசு நினைப்பில்லாமல் நடந்துக்கிற நம்ம நடைமுறை தான். அப்போ ஆங்ஸைட்டியாக இருக்கட்டும், அதிகமான திங்கிங்னால வர மனசு குழப்பமாக இருக்கட்டும், ஸ்பீச் டிசார்டராக இருக்கட்டும், ஸ்டிஃப்னஸ் இந்த ரூட் ஆஃப் த டங், அடியில் வந்து பேச முடியாதபடி ஒரு ஒரு இறுக்கம் இருக்கும், பிடிப்பு இருக்கும். ஸ்டிஃப்னஸ்ங்கிறது பிடிப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் இது வந்து குணமாகும். மெட்டல் பாயிண்ட்டுங்கிறப்ப ஆக்சுவலி நம்ம வந்து இது நம்ம நீங்கள் படிக்கும்போது பார்ப்பீங்க, இது வந்து டோனிஃபை த ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் ஒரு எக்ஸஸாக இருக்கும்போது, ஸ்ப்ளீன்ஸ் எக்ஸஸாக இருக்கும்போது, இதுக்கு வந்து சன் பாயிண்டாக இருக்கும்போது நீங்கள் அதை பின்னால் படிக்கும்போது மதர் அண்ட் சன்னால் படிக்கணும். ஸோ திஸ் த ஒன் வந்து வுட்டு, 2 வந்து this will be a fire, and 3 will be one source, அது வந்து எர்த் பாயிண்ட், 4 வந்து லியோ கனெக்டிங், 5 வந்து மெட்டல் பாயிண்ட். இப்போ 4 எலிமெண்ட் பார்த்துட்டோம். ஸ்ப்ளீன் 6 தான் இங்கேருந்து 3 விரலில் இருக்குது. அதுவும் ரொம்ப அழகான பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆல்சோ.